வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். வெல்கம் பேக் டு ஃபினிக்ஸ் இந்தியா சேனல். ஆகஸ்ட் 14 இன்னைக்கு இந்திய மார்க்கெட் ரிப்போர்ட்டோட இந்த வாரத்தோட ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு ஆகஸ்ட் 15 இந்தியாவோட சுதந்திர தினம். மார்க்கெட் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, அது நம்ம மார்க்கெட்டை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு, வரக்கூடிய வாரங்கள்ல என்ன நடக்க போகுதுங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். 2-3 மாசமா தொடர்ச்சியா டவுன் ஆயிருந்த நம்ம மார்க்கெட் தொடர்ச்சியா 1.5 மாசம் ஏறிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 6 வாரமா கண்டினியூவா இறங்கி இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த வாரத்தை பொறுத்தவரை மார்க்கெட் பாசிட்டிவ் க்ளோஸ் தான் சொல்ல முடியும். சென்செக்ஸ் இன்றைக்கு 57 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு, 80,597 செட்டில் ஆயிருக்கு. நிப்டி பொறுத்தவரை 11 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு, 20,631 செட்டில் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல யூஎஸ் ரஷ்யாவோட மீட் இருக்குது. இந்த மீட் அடுத்த கட்டத்துக்கு மார்க்கெட் கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா யூஎஸ் ஏற்கனவே இந்தியாவுக்கு 50% டாக்ஸ் போட்டாங்க. 27ஆம் தேதியிலிருந்து 25% திரும்பவும் அப்ளிகபிள் ஆயிடுங்கிறது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த பேச்சுவார்த்தை ஒத்து வரல அப்படிங்கிறது மாதிரி இருந்தா வரி போட்டுருன்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் இப்ப மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்து, ஆனா பார்க்கும்போது இந்தியாவோட எதிர்வினை ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த நியூஸ் அடுத்த கட்டத்துக்கு மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எஃப்ஐக்கள் கண்டினியூவா இந்தியாவில இருந்து வித்துட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. நேற்றைக்கு 3000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் வித்திருக்காங்க. இன்னைக்குள்ள ரிப்போர்ட் இன்னும் வரல. இருந்தாலும் எஃப்ஐக்கள் திரும்பவும் இந்தியாவுக்கு வரணும்னா வரி குறைவா இருக்கணும். அமெரிக்க அரசாங்கத்துடைய வரி குறைவா இருந்தால் மட்டும்தான் எஃப்ஐக்களுடைய வருமானம், எஃப்ஐக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். எதுவா இருந்தாலும் இன்றைக்கு நம்ம நிப்டில முத்தூட் ஃபைனான்ஸ் அரௌண்ட் 10% மேல பாசிட்டிவ் க்ளோஸ் இருந்துச்சு. அதற்கு முக்கியமான காரணம் அவங்களோட லோன் வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கு. லோன் கொடுத்துருவதனுடைய அளவு அதிகமா இருக்கு. நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் ஏறிட்டு இருக்கு, இந்தியன் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. 24 கேரட் சுத்த தங்கத்தை பொறுத்தவரையில ஏறத்தாழ 10,000 ரூபாய்க்கு மேல ஏற்கனவே போயிடுச்சு. இயற்கையாவே தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது முத்தூட் ஃபைனான்ஸுக்கு பாசிட்டிவ் சைடா இருக்கு. இன்றைக்கு நம்ம மார்க்கெட்ல கண்டினியூவா இறங்கிட்டு இருந்த ஐடி செக்டர்ல விப்ரோ டாப் கெய்னரா இருக்காங்க. அரௌண்ட் 2% மேல இன்றைக்கு ஏற்றத்துல 246 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. எட்டர்னல் 318 ரூபாய்க்கு 1.94% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. HDFC லைஃப் 1.5% ஏற்றத்துல இருக்கிறாங்க. டாப் லூசர்ஸ் டாடா ஸ்டீல் அரௌண்ட் 3% டவுன்ல இருக்குது. அடானி போர்ட், டெக் மஹிந்திரா ரெண்டுமே 1.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. வாராந்திர அடிப்படையில் பார்க்கும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டல் 8.25% இந்த வாரத்தோட சூப்பர் ஸ்டார் ஸ்டாக்கா இருக்கிறாங்க. நெகட்டிவ்ல அரௌண்ட் 4.5% மேல நெகட்டிவ்ல அடானி போர்ட் வீக்லி லூசரா இருக்காங்க. S&P இந்தியாவோட ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவோட ரேட்டிங் பிபிபி மைனஸ்ல இருந்துச்சு, இப்போ ஸ்டேபிளுக்கு, அதாவது பிபிபி, அதாவது பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை, ஸ்டேபிளா கொடுத்துருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இது கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இந்தியாவோட ரேட்டிங்ஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அது நம்ம மார்க்கெட்டுக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கு நம்ம மார்க்கெட்ல ஐடி, கன்சூமர் டியூரபிள் நல்ல பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தாங்க. ஆயில், கேஸ், மெட்டல் இது எல்லாமே இன்னைக்கு டிராகஸா இருந்தாங்க. எக்ஸிஸ்டிங் ஏறி இருந்துச்சு இல்லையா, இதுல ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கிறதுக்கு இந்த செக்டார்ஸ் காரணமா இருந்தாங்க. RVNL நிறுவனம் 179 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டரை இர்கான் நிறுவனத்திலிருந்து இருந்து வாங்கியிருக்காங்க. இது முழுக்க சிக்னலிங் டெலிகாமிங் ஒர்க்குக்காக இந்த ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக் கண்டினியூவா இறங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஆர்டர் இந்த நிறுவனத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐடி கம்பெனிகள்ல ஏற்கனவே வேலை இழப்புகள் அதிகமாயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒராக்கல் நிறுவனமும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டு தான் சொல்லணும். இன்னைக்கு முக்கியமான செய்திகள்ல ஒராக்கல் நிறுவனத்தினுடைய லே ஆஃப் தான் பேச பொருளா இருக்கு. அதோட ஐடி நிறுவனங்கள், அதுவும் குறிப்பா சொல்லணும் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா இந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அவங்களுடைய சம்பளத்துல பெரிய கேப் இருக்குதா சொல்றாங்க. நிச்சயமா ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இந்தியாவிலிருந்து எஃப்ஐக்கள் கண்டினியூவா வெளியே போயிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ அமெரிக்கா ரஷ்யாவோட இந்த உச்சி மாநாடு இருக்குல்ல, இதுல ஃபேவரா நியூஸ் இருந்துச்சுன்னா எஃப்ஐக்கள் திரும்பவும் இங்க வருவாங்க. நேற்றுக்கு ஏறத்தாழ 3000 கோடி ரூபாய்க்கு மேல வித்திருந்தாங்க இல்லையா. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது லாஸ்ட் மந்த் மட்டுமே $4.17 பில்லியன் அளவுக்கு வித்துட்டு இங்க இருந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ எஃப்ஐக்களுடைய எக்ஸிட் இந்தியன் மார்க்கெட்டை கீழே இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் அவங்களுடைய இங்க திரும்பவும் அவங்களுடைய என்ட்ரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் பூஸ்ட் ஆகும். 24 கேரட் தங்கம் இன்றைக்கு ஒரு கிராம் 10,130 ரூபாய்க்கு எந்த விதமான விலை மாற்றம் இல்லாம இருக்கு. 22 கேரட் தங்கத்தை பொறுத்தவரை 9,200 ரூபாய்க்கு எந்த விதமான விலை மாற்றமும் இல்லாம இருக்குது. ஆனா சில்வரை பொறுத்தவரை 1 கிலோ நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது 1000 ரூபாய் விலை ஏற்றத்துல 1,26,600 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் ரூபியும் வீக்கா இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நாளைக்கு ஆகஸ்ட் 15 இந்தியாவோட சுதந்திர தினம், அதனால மார்க்கெட் லீவுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் உலக சந்தைகள் இருக்கு. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் கழிச்சு குளோபல் மார்க்கெட் நியூஸ்க்கு மேல முக்கியமான கவனத்தை கொடுத்துக்கும். ஏன்னா திங்கட்கிழமை மார்க்கெட் கேப் அப்ல இருக்க போதா, கேப் டவுன் இருக்க போதாங்கிறத நாளைக்கும் நாளை மறுநாள் தான் டிசைட் பண்ண போகுது. Q2 நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ்லயும் கொஞ்சம் கவனத்தை கொடுங்க. அதுவும் மார்க்கெட்டை முக்கியமா இழுத்து செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இது அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது பாசிட்டிவ் இருந்துச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடுச்சுன்னா நிச்சயமா அது நம்ம மார்க்கெட்டை மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசுற இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான்
இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ருபீஸ்ல ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோவை நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்வான்ஸ் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். See you tomorrow, another super topic.